மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான ஒரு கிரக நிலவரம் கொண்ட நாளாக மேஷத்திற்கு விளங்குகிறது. ராசியிலே குரு, 7 சந்திரன், கஜகேசரி யோகம், 7 குடைவன் 9ஆம் இடத்திலே குரு பார்வையிலே. ஆகவே திருமண வயதிலே இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அயல்நாட்டு பயணம் மேற்கொள்ள விரும்புவோருக்கு அதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். உத்தியோகத்திலே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அதிக பொறுப்புகள் வழங்கப்படுதல் போன்றவையெல்லாம் இப்பொழுது நிகழும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் வந்து சேரலாம். பெயர், புகழ், செல்வாக்கு வெகு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கும் சந்திரனுக்கு குரு பார்வை, குருவிற்கு சந்திரன் பார்வை, சுக்கிரனுக்கும் குரு பார்வை. இது ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன், நல்ல ஒரு கிரக அமைப்பு. ஆகவே இந்த நாளிலே ரிஷபராசிக்காரர்கள் எதை செய்தாலும் அது வெற்றியை பெறும். ரிஷபராசிக்கு மட்டும் 12ல் குரு இருக்கும்போது தான் கல்யாணம் ஆகும். எல்லாரும் 7ஆம் இடத்தை குரு பார்க்கணும், குரு பயிற்சி ஆனால் தான் கல்யாணம் ஆகும்பாங்க. தப்பு. அது குரு என்ன பெரிய நல்லது பண்ணுற கிரகம் கிடையாது. சுக்கிரனுடைய வீடு அது. அதில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லது பண்ணாது. மறைவு ஸ்தானத்துக்கு வரும்போதெல்லாம் தான் நல்லது நடக்கும். இப்போ 12ல் குரு இருக்குது. இந்த டிசம்பர் 15ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி. அதன் பிறகு திருமண வேலை வந்துவிடும். தை மாதம் கல்யாணம் ஆகிடும். ஆகவே இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக ரிஷபத்திற்கு விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். 7ஆம் இடத்திலே இருக்கும் சுக்கிரனுக்கு குரு பார்வை. குரு பார்வை இருப்பது மட்டுமல்ல, களத்திர காரகனாகவும் விளங்குகின்ற சுக்கிரனுக்கு குரு பார்வை. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு இப்பொழுது மிதுனத்திற்கு அமைந்திருக்கிறது. ஆகவே வெற்றிகள் பல விதத்திலே வந்து சேரும். அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, வழக்கு வியாஜ்யங்கள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதிலே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். 7ஆம் இடத்திலே உள்ள சுக்கிரனிற்கு குரு பார்வை இருக்கிறது. திருமணம் நிச்சயதார்த்தமே நடந்து முடிந்துவிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளக்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. குருமங்கள யோகம், கஜகேசரி யோகம், சந்திரமங்கள யோகம் என்று ஏராளமான யோகங்களெல்லாம் கிரகங்களிலே அமைந்திருக்கின்றன. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அது சக்சஸ் ஆகிடும். ஆன்மீக விஷயமாக ஏதேனும் சாதிப்பீர்கள். சில பேருக்கு பெரிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் அங்கே சுவாமி தரிசனம் செய்து விட்டு வருகின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஸ்தல யாத்திரை மேற்கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். இதுவரை பார்த்திராத சிறப்பு மிகு ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று தரிசனம் செய்கின்ற ஒரு பாக்கியம் சிலருக்கு கிடைக்கலாம். பொருளாதார ரீதியாக ஏதேனும் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதையும் இப்பொழுது சாதிக்க முடியும். அருளும் பொருளும் சேர்ந்து வருகின்ற நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். உற்சாகமாக காணப்படுகின்ற ஒரு உன்னதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியாகிய சுக்கிரனுக்கு குரு பார்வை இருக்கிறது. நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக விளங்குகிறது. எல்லா விதமான நலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தானியம், தனம், பசும், பகுபுத்திர லாபம், சதசம்பத்சரம் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்வார்களே, அந்த ஆசீர்வாதத்திலே சொல்லப்பட்ட அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. மிக 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 அற்புதமான ஒரு கிரக நிலவரம் அமைந்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலே சந்திரன், 7ஆம் இடத்திலே குரு, 3ஆம் இடத்திலே சுக்கிரன். ராசி அதிபதிக்கும் குரு பார்வை, ராசிக்கும் குரு பார்வை, ராசி அதிபதிக்கும் குரு பார்வை என மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் கொண்ட நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இந்த நாளிலே நீங்கள் என்ன அடைய வேண்டும்
என நினைக்கிறீர்களோ அதை அடைவீர்கள். உங்களுடைய நியாயமான விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு உயரப்போகிறீர்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தாலும் குரு பார்வையிலே குருவும் சந்திரனும் நேருக்கு நேராக சமசப்தமமாக 180 டிகிரிஸில் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. விருச்சிக ராசிக்கு குரு, செவ்வாய், சந்திரன், சூரியன் இது 4 நல்லா இருக்கணும். 4மே இப்போ நல்லா இருக்கு. சூரியன் ராசியில் இருக்கிறது, செவ்வாய் சூரியன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது, செவ்வாய்க்கு குரு பார்வை, சந்திரனுக்கு குரு பார்வை, அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஒரு நேரம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். மிகப்பெரிய சாதனைகளை செய்வீர்கள், மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீர்கள், மிகப்பெரிய மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறும். சாதிக்க வேண்டும் என துடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அந்த சாதனைகளை செய்து காட்டுகின்ற ஒரு அற்புதமான நேரம் வந்திருக்கிறதாகவே இது ஒரு மிகச் சிறந்த நாள், உன்னதமான நாள் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகைப்படுத்தலாகாது. தனுசு ராசிக்கு இது ஒரு பெரிய நன்மை நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக வழங்குகிறது. லாபஸ்தானத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. ராசியிலே சுக்கிரன் வந்ததால் மிகப்பெரிய நன்மை எதுவும் கிடையாது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிரன் ராசியை கடக்கும் பொழுதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய நல கேடு ஏற்படுவது வழக்கம். ஆகவே உங்களுடைய ஆரோக்கியத்தை அதிக கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஃபார் யுவர் ஹெல்த். அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லாம். இந்த சுக்கிரன் ராசியை கடக்கக்கூடிய நேரங்களிலே இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் இப்படி ஒரு ஆரோக்கிய கேடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் சீராக இருக்கிறதா என்று உங்களுடைய ஹெல்த்தை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இப்பொழுது இருக்கிறது. உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படும். ஒவ்வாமைனா அலர்ஜி. சில பேருக்கு சில சாப்பிட்டா தடிப்பாகும் இல்லையா, அதுக்கு பேர் ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த இஃப் யூ ஆர் அலர்ஜெட்டிக் டு சம்திங் எல்ஸ் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு இது ஸ்கின்ல சின்ன ரேஷஸ் பேச்சஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது போன்ற நோய்கள் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லது வந்தால் அதை உடனடியாக உரிய சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டும். எ ஸ்டிச் இன் டைம் வில் சேவ் 9 என்பதால் நான் இதை முன்கூட்டி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகின்றது. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும், திருமணம் நடைபெறும், நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம். அயல்நாட்டு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். கடல் கடந்து செல்வதற்கு தேவையான வாய்ப்புகள், வசதிகள், விசா போன்றவை எல்லாம் கிடைக்கும். நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கும்ப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகவும் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் உங்களுடைய அஷ்டமத்து சனியும் முடியப் போகிறது. டிசம்பர் 21ஆம் தேதி காலையிலே சனிப்பெயர்ச்சி. அந்த சனிப்பெயர்ச்சி யாருக்கு பெரிய ரிலீஃப்னா கும்பராசிக்காரர்களுக்கு தான். எப்படாப்பா அஷ்டம சனி முடிய போகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாட்களை எண்ணிக்கொண்டு. கவலைப்பட வேண்டாம், இன்னும் 28 நாட்கள் தான் இருக்கிறது உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிவதற்கு. அதற்கான ஒரு நல்ல அறிகுறிகள், அஷ்டமச்சனி போகும்போது ஏதாவது நல்லது பண்ணிட்டு போகும்பாங்க, அது இப்போலேருந்தே நல்லது பண்ண ஆரம்பிச்சிரும். இந்த சந்திராஷ்டமம் முடிந்து இப்பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது, அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது, தேய்பிறை சந்திரன். ஆகவே இந்த நேரம், இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என உறுதியாக சொல்லலாம். இந்நாளிலே நீங்கள் இறை வழிபாட்டை மறந்து விடாதீர்கள். அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று பிரதோஷ பூஜை செய்ய வேண்டிய ஒரு நாள். இன்று பிரதோஷம், இந்த புதன்கிழமை பிரதோஷ நாளாக வருகிறது. கார்த்திகை மாதத்து தேய்பிறை பிரதோஷம் ரொம்ப விசேஷம். ஆகவே இந்த நாளிலே மறவாமல் நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். நம்பிக்கெட்டவர் எவரையா என்று மயிலை கபாலீஸ்வரரை பற்றி அற்புதமாக இந்தோள ராகத்திலே பாபநாசம் சிவன் அவர்கள் ஒரு பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார். அதை போல நம்பினவர் நிச்சயமாக கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு என்று சொல்லி, குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் இன்றைய தினம் பிரதோஷத்திற்கு சிவ தரிசனம் செய்ய வேண்டும்.
மீன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே அதிகமாக நீங்கள் வெளியே அலைய வேண்டாம். முக்கியமான பணிகள் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக மட்டும் வெளியே செல்ல வேண்டி இருந்தால் செல்லலாம். உங்களுடைய கடமைகளை தவிர வேறு எதையும் இன்ற நாளிலே செய்வதில் பலன் இருக்காது, பயன் இருக்காது. வீண் அலைச்சல் விரயங்கள் எல்லாம் ஏற்படும். பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் ஆஃபீஸுக்கு போகும்போது போய் தானே ஆகணும், அதுக்காக லீவாக போட முடியும் ஆஃபீஸ் போகிறவங்க. அப்படி ஒரு பயணம் போகும்போது உங்களுடைய பர்ஸு, உங்களுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நாள்.